இந்த வருஷம் நியூ இயரை வந்து நம்ம எங்கே கொண்டாட போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து கோவையில் தான் கொண்டாட போகிறோம். கோவையில் எங்கன்னு பார்த்தோம்னா குறிப்பாக சொன்னால் ப்ரோசன் மால் அந்த ஏரியாவுக்கு தான் நம்ம வந்துருக்குறோம். ஏன்னா நம்ம அந்த ஏரியா இருந்துச்சு. நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸு கலெக்டிவாக ஒரு 6-7 பேர் வந்துருக்குறோம். அதனால் நாங்கள் ப்ரோசன் மால்குள்ளே எப்படி ஆனால் வைப் இங்கேருந்து பார்த்தோம்னா அந்த சவுண்ட் அந்த இதெல்லாம் இருக்குது. ஆனால் நியூ இயருக்கு ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் அரை மணி நேரம் டைமிங் இருக்குது. அரை நேரத்துக்கு எந்த மாதிரி இருக்குது அது வைப் எந்த மாதிரி இருக்குது வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம். நான் பண்ணது ஒரு கூத்து பேரிக்கெல்லாம் அந்த லாங்லேருந்து வரணும். இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் சுற்றி வரணும்னு சொல்லிட்டு நம்ம இந்த இதை அப்படியே ஜம்ப் பண்ணி இந்த பக்கம் வந்துட்டோம். ஆனால் நம்மளுக்கு என்ட்ரன்ஸ் அங்கே இருக்குது. நம்மளோட வைப்பிங் பிளேஸ் இங்கே இருக்குது. சரி நடந்தான் ஆகணும். நம்ம தனியாக இருந்து ஃபீல் பண்ணுறதை விட இங்கே இருக்கிற வைப் டான்ஸு இங்கே இருக்கிற இத்தனை பீப்புள்ஸ் வருவாங்கன்றதை நான் எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு வைப் டான்ஸ் இது. ப்ரோசன் மால் இன்னும் கலக்கலான் டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. எங்கடா கேமரா ஒன்று தெரிய மாட்டுது. நியூ இயர் ஃபங்க்ஷன்லாம் செம்மையாக போச்சு. இப்படி போகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கல. இந்த ப்ரோக்ராமில் செம்ம டிஜே பார்ட்டி ஃபுல்லாக ஓப்பன் டிஜே பார்ட்டி வச்சுருந்தாங்க. அதுதான் இங்கே ஒன்று பிடிச்சிருந்த ஒரு விஷயம். லவ் பார்ட்டி. இதுக்கப்புறம் எல்லாம் இது பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து 2 வீலர் பைக் பிடிச்சி தான் பார்க்க போகிறோம். காளிதாசனா வாடா போலாம். காளிதாசனா ஓகேண்ணா. கப்பல்ஸ் ஆயிருவீங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு 2024 கப்பல்ஸ் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் வாழ்த்துக்கள். இவ்வளோ கூட்டம் வரும். ப்ரோசனு மால்காரங்க தர மாட்டாங்க தானே. என்னடா கூட்டம் இத்தனை பேரோட தோறதுக்கு முன்னாடி இருக்கணும். கேக் வெட்ட போகிறோம். மச்சான் வெட்டிடு மச்சான். மெழுகுச்சி 10க்கு பாஸ் 10க்கு பாஸ். எல்லாரும் பேக் எடுத்துனா ஃபேமிலிக்கிறாங்களா? சரி ஃபேமிலியில் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை பண்ண. நியூ இயர்க்கெல்லாம் வைப் பண்ணு. எல்லாரும் ரூமிக்கு கதவை தட்டியே என்கிட்ட இல்லைடா. என்கிட்ட எப்படி இருக்கும்? என்கிட்ட இல்லை ஜி. என்கிட்ட எப்படா இருக்கும் தீப்பெட்டி? டேய் இது இப்போ எல்லாத்தையும் கேக் கட் பண்ணி ரூமா போய் திறந்து அண்ணன் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லி கேக் கட் கொண்டாடுறது. யாருக்கு தெரியும்? இங்கிலீஷ்காரன் சொல்லிட்டான் கேக் கடைக்காரனுக்கு ஒரு சேல் ஆகட்டும். அப்புறம் நம்மளுக்கு ஒரு சேல் ஆகுது. நாமளும் ஏதோ ஒன்று பண்ணும்ல இந்த டைமில். அதுக்காக பண்ணுறதுதான். வெட்டிக்கிட்டலாம். ஏய் இங்கே எத்தனை பேர் இருக்கிறாங்க உள்ள? ஹாஸ்டல் யாருமே இல்லை. நீ ஒருத்தனாங்கிறியா? ஹாஸ்டல் ஒட்டுமொத்த நீ மட்டும்தாங்கிறியா?
ஏன் நான் போயிட்டாங்களா நாங்க லீவுக்கு பாவிங்களா வெட்டுங்க வெட்டுங்க பெட்டுமாவும் எனக்கு வெட்டுங்க டக்குனு டைம் ஆகுது போலீஸ் கடிச்சுக்கிறா எல்லாத்தையும் வச்சுக்கிட்டான் நானும் பக்கத்துல உட்காரணும் பிளான் பண்றோம் என்னது அதான் இப்போ ஹாப்பி நியூ இயர் இந்த வருஷம் உனக்கு பொன்னாடி போத்தி ஹாப்பி நியூ இயர் கேக் யார் வாங்குறது யார் வெட்டி கொடுக்கறது இதில் என்ன கணக்குன்னு தெரியல நல்லா மீசிக்ஸ்லாம் வெட்டி சரிச்சு வச்சுக்கிறோம் தொடவுங்க நிக நிக நிகன்னு ஹாப்பி நியூ இயர் எல்லாரும் வந்து கேட்க திங்க தேவையில்ல ஹாப்பி நியூ இயர் பாஸ் எனக்கு பத்தாது ப்ரோ இப்படி திருப்பு ப்ரோ போடுங்க ப்ரோ இவ்வளோ கூட்டத்தில் டிராஃபிக்ல நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் வைப் பண்ணுங்க ப்ரோ எங்க கட்டாகுதுங்க கட்டாகிற இடம் மாதிரி தெரியல வைப் பண்ணுங்க ப்ரோ இந்த அளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்க்கலடா முருகா ஓகே ப்ரோ ஓப்பன் டீச்சர்னா டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் ஏன்னு கேட்டா வண்டி முறுக்குதுடா என்னடா தூக்குறாங்க வீலிங் பண்றாங்கடா டேய் வீலிங் பண்றாங்கடா எப்பா ஓரமா நான் வந்துக்கிட்டா நம்மள மலத்த இல்ல அது எங்க ஓரமா போறது என்னடா இப்படி வீலிங் பண்றாங்க இந்த கூட்டத்துலயும் எறாடி இவங்கெல்லாம் போலீஸ்ல இவ்வளவு பாதுகாப்பு இன்னும் 100 போலீஸ் போட்டாலும் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க இவ்வளோ கூட்டத்தெல்லாம் இவ்வளோ கூட்டத்தில் சிசிடிவி கேமராவில் கூட கேப்சர் ஆக முடியாது இத்தனை வண்டி பிடிக்கணும் எத்தனை வண்டி பிடிக்கிறது ஒரு வண்டியில் ஹெல்மெட் இல்லை ஒரு வண்டியில் இது இல்லை யாரும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோவே பண்ணல நம்ம ஒரு ஆள் தான் தெரியும் என்னடா இது செண்டாளா டேய் இதுக்கு இருந்தா கூட்டமே இல்லையாடா இதுக்கு இந்த தான் போறவன தான் பிடிச்சி அடிச்சு போறது டேய் இங்க பாரு இதா என்ன வேகம் வராங்க செண்டாளா டேய் பா ஜஸ்ட் மிஸ்ரா டேய் நான் போனாலும் இவ்வளவு வேகம்லாம் போக மாட்டேன் போலீஸ் ஸ்டேஷன் அது செக் போஸ்ட் தாட்டிட்டோம்னா பிரச்சனை இல்லை அதுக்கு முன்னாடி இருந்தாதான் பிரச்சனை புரியுதா பாத்தே என்னடா தொகுத்து குத்துறாங்க இப்பெல்லாம் பிடிச்சானா போலீஸ் எத்தனை பேரா பிடிக்கிறது